Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதோட டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சுருப்போம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இது வந்து பொது தமிழ் டெஸ்ட் 8. இது வரைக்கும் வந்து 7 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் 7ஆம் வகுப்பு முழுவதும் தேர்வு. ஓகேங்களா? இது வரைக்கும் 6th ஃபுல் டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. 7th 3 டேர்ம் டெஸ்ட்டு தனித்தனியாக நடந்து இது ஃபுல் டெஸ்ட்டு. ஓகேங்களா? படித்தவங்க அட்டன் பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு தேர்வை அன்னன்னைக்கு அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? முதல் கேள்வி, கீழ்கண்ட இணைகளில் எந்த இணை தவறானது? முனைப்படியார் அறநெறிச்சாரம், குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம், திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சி, குற்றால மலை வளத்தை கோரும் நாள் திருக்கருவை அந்தாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் டி. ஓகேங்களா? ஏன்னா குற்றால மலை வளத்தை கோரும் நூல் வந்து குற்றால குறவஞ்சி தான் வரும். திருக்கருவை அந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சர்ன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இரண்டாவது கேள்வி, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எந்த ஆண்டு நடந்த போருக்கு தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக காயிதே மில்லத் அவர்கள் தெரிவித்தார்? ஆன்சர் 1962. 65லையும் 71லையும் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்கும். 71ல் வங்காளதேசம் வந்து தனி நாடாக உருவாகும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 53ல் வந்து ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக உருவாகும். மூணாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. பழமொழி 400 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இது 500 பாடல்கள் கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என பெயர் பெற்றது. ஆன்சர் கூற்று 2 மட்டும் தவறு. பழமொழி 400ன்றதுலே தெரியும் 400 பாடல்கள் இருக்குன்னு, இங்கே 500ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது? ஆன்சர் சினையாகு பெயர். ஒரு கை குறைகிறதுன்னு வரக்கூடாது. இந்த இடத்துல ஒரு என்னென்னு வரணும்? ஒரு நபர் குறைகிறது. அந்த நபரை தான் அந்த கைன்ற வார்த்தை மாறுது. அப்போ ஒரு சினை ஒரு நபருக்கு ஆகி வருகிறது. அப்போ சினை ஆகு பெயர். பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் என்னன்றதை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கெஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். அன்பு அப்படின்றதுக்கு தகலின்னு வரும். 2. ஆர்வமே நெய்யாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ 1. ஓகேங்களா? ஆர்வம்க்கு நெய். அடுத்து சிந்தை இடுதறியா அப்படின்னு வரும். அப்போ சிந்தை இடுதறி 4. மூன்றாவதுக்கு 4வது மேட்ச் பண்ணியிருக்கோம். ஞானத்தை விளக்காக செய்ய அப்படின்னு வரும். அப்போ ஞானத்தை விளக்காகனா 3. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ ஆன்சர் 2143. நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் தங்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடும் பாடல் தான் வந்து நாட்டுப்புற பாடல். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை வந்து மலைப்பொழிவுன்ற நூலில் வந்து கிவா ஜெகநாதன் தொகுத்திருக்கிறார். ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. கூற்று 2ல் மலை பொழிவுன்னு கொடுத்துருப்பாங்க. இது தவறு. மலை அருவின்னு வரணும். வினையால் வினையாக்கி ஒன்றுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, வினையால் வினையாக்கி கோடல் நனைகுள் நனையால் யானையால் யானையா தற்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய பயின்று வந்துள்ள அணி எதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் உவமை அணி. தற்றுன்னு முடிஞ்சாலே அது வந்து ஓமை அணின்றது வந்துடும். 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் யார்? ஆன்சர் நாதமுனி. 4000 நாத நான் வரும். ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். நச்சினார் கிண்ணியர் அப்படின்றவங்க சங்ககால புலவர்கள். நம்பியாண்டார் நம்பி வந்து மொத்தமாக பாடின தேவரங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து இருப்பார். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இவருமே தனியாக ஒரு புத்தகமும் எழுதியிருப்பார். அந்த புத்தகம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து சுந்தரர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? புத்தகத்தை படைச்சு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் புக்கில். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம்? ஆன்சர் திருநெல்வேலி. நெல்வேலி அப்படின்றது நெல்னே வரும். ஸோ ஈஸியாக வச்சுக்கலாம். வேலூர் பொறுத்த வரைக்கும் வேலூர் கழகம் 1806ஆம் ஆண்டு நடக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலம் பொறுத்த வரைக்கும் ஜவ்வரிசி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இது. அப்புறம் வந்து வெண்புடவைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? வெண்பட்டு புடவைன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக தரல, செக் பண்ணிக்கோங்க. வெண்ணு மட்டும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இவங்க புவிசார் குறியீடும் வாங்கியிருப்பாங்க. கரூர் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎல் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஎன்பிஎல் இங்கே தான் இருக்குது. அடுத்து, தொல்காப்பியத்தை படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன் என கூறியவர் யார்? ஆன்சர்
வ.உ. சிதம்பரனார். ஓகேங்களா. இவர் வந்து தொல்காப்பியத்தை படுத்து தொல்லையெல்லாம் மறந்தேன்னு சொல்லியிருப்பார். முத்துராமலிங்கர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவருக்கான அந்த உருவத்தலை இருக்கும் பார்த்தீங்களா, அஞ்சல் உருவத்தலை, அதை வந்து 1995 வெளியிட்டிருப்பாங்க. பாரதியார் பொறுத்த வரைக்கும் 1882 பிறந்திருப்பாங்க. உவே சாமிநாதர் பொறுத்த வரைக்கும் 1942 நூலகம் நிறுவியிருப்பாங்க உவே சாமிநாதர் பெயரில். வாயிலும் எனும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல்னு சொல்கிறோம். இது வந்து கீழ்கண்ட எந்த சொல்லால் குறிக்கலாம்? ஆன்சர் மருவு. ஓகேங்களா. ஒரு சொல் இன்னொரு சொல்லாக மாறி இருக்கு. ஓகேங்களா. அதான் மருவி வந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். அடுத்து, சிதம்பரனாருக்கு இரட்டை நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவோட கூற்று கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. சரியாக தவறுன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று பார்க்கலாம். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்தப்பினம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 வினாடிகளில் விடுதலை பெறும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கூற்று தவறு. 5 நிமிடங்களில் விடுதலை பெறும்னு வரணும். 1934ஆம் ஆண்டு கமுதியில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எந்தெந்த தேதிகளில் நடத்தினார் முத்துராமலிங்க தேவர்? ஆன்சர் மே 12, 13. மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகள். இது எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பாஞ்சை வளம். பாஞ்சை வளத்தில் இருக்கக்கூடிய கோட்டைகள் பற்றி தான் இந்த அடிகள் இடம்பெற்றிருக்கும். பாஞ்சை வளம் வந்து நான் வானமாமலையுடையது. ஒன்றன்பால் என்பது எதனை குறிக்கிறது? ஆன்சர் அக்ரிணை ஒருமையை குறிக்கிறது. கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி? இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டும் ஆப்பிரிக்கா சிங்கங்கள் காணப்படுகிறது. காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்கள் இயற்கை விஞ்ஞானிகள். ஆன்சர் கூற்று இரண்டும் தவறு. கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் காணப்படுகிறதுன்னு வரணும். தவறு. இங்கே வந்து புலியை சொல்கிறார்கள் இயற்கை விஞ்ஞானிகள்னு வரணும். இதுவும் தவறு. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்ற நூலில் எழுதியிருக்காரு. கொங்குதேர் வாழ்க்கை என்ற நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையோட பரிசு பெற்றிருக்கிறார். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 3மே வந்து ராஜமார்த்தாண்டன் பற்றிய கூற்று. இதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கூற்று 3 மட்டும் சரி. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்றது வந்து அவர் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கைன்னு வெளியிட்டிருப்பார். தமிழ் வளர்ச்சித்துறை பெற்றது ராஜமார்த்தாண்டனோட கவிதைகள்ன்ற நூல் தான். ஓகேங்களா. அடுத்து 18வது, நாமக்கல் கவிஞர் எந்த ஆண்டு பிறந்தார்? ஆன்சர் 1888ஆம் ஆண்டு பிறந்திருப்பார். ஓகேங்களா. 1891 வந்து பாரதியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் பிறந்திருப்பாங்க. அடுத்து பார்க்கலாம். சாலையில் இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது என்பது பொருள். கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று சரி. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பது இவற்றின் நோக்கம். ஆன்சர் கூற்று இரண்டும் சரி. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்னும் நூலின் அடிகள் வந்து எந்த நூலோட அடிகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சரானு பார்க்கலாம். ஆன்சர் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தில் 3 காண்டங்கள் இருக்குது. கண்ணகி வந்து பிறந்தது புகார், அதனால் அதாவது பூம்புகார், அதனால் புகார் காண்டம். அங்கேருந்து மதுரைக்கு வழக்காட சென்றிருப்பாங்க, அதனால் மதுரை காண்டம். மதுரையிலேருந்து வஞ்சிக்கு போவாங்க. ஓகேங்களா. அங்கேருந்து தான் 14 நாட்கள் தவம் இருந்து அதுக்கப்புறம் கண்ணகி வந்து கோவலன் அழைத்து செல்வதாக பாடியிருப்பாங்க. ஸோ வஞ்சிக்கு போவாங்க, அதனால தான் அது வஞ்சி காண்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. வஞ்சின்றது கரூர் மாநகரை குறிப்பதாக அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 காண்டங்கள் இடம்பெற்றது சிலப்பதிகாரம். சீவக சிந்தாமணி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சீவகன் அப்படின்ற தலைவனை பேஸ் பண்ணி வந்து இதை வந்து எழுதியிருப்பாங்க. நெடுநாள் வாடை பொறுத்த வரைக்கும் நக்கீரர். இது ஒரு 10 பாட்டு நூல். அடுத்தது, யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் தேனரசன். காளமேக புலவருடைய இயற்பெயர் தான் வந்து வரதன். தேனரசன் அவர்கள் தான் வந்து எள்ளல் சுவையோடு வந்து எழுதியிருப்பார். கனவு எனும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் சுப்ரபாரதி மணியன். பாரதின்னு வந்திருக்கும். ஸோ பாரதி மாதிரி ஆகணுன்ற கனவு இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா.
அவர் புரிஞ்ச சாதனைகள் அளவுக்கு நம்மளும் சாதனை புரியணும். ஓகேங்களா? அவர் எடுத்துக்கொண்டது கவிஞர் அந்த இதில். ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் அந்த தளத்தில் அவர் இயங்கினார். நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி சைடில் எடுக்கணும்னா அவரை மாதிரி நம்மளும் வந்து இந்த இதில் கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வங்கோல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? வங்கோல்னா காற்று. களம் தந்த பொற்பரிசம் கலிதோனியால் கரை சேர்க்குந்து என்ற பாடல் அடிகள் இருக்கும் பார்த்தீங்களா? இதோட ஆசிரியர் யார், எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணிடணும், எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்துட்டு அதோட ஆசிரியரும் நம்ம ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ களம் தந்த பொற்பரிசம் அப்படின்னா களம்னா என்ன அப்படின்னா கப்பல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது பொற்பரிசை கொண்டு வந்ததை தோனியினால் என்ன பண்ணுவாங்க, கரையில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஏன்னா கப்பலில் டேரெக்டாக கரையில் கொண்டு வந்து இருக்க முடியாது. அப்போ கடலில் நிறுத்தி வச்சுட்டு அங்கேருந்து ஒரு தோனியில் மாற்றி தோனியிலேருந்து கரைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எந்த நூலில் சொல்லியிருக்கு அப்படின்றத நம்மளுக்கான கேள்வி. ஆன்சர் புறநானூறு. ஓகேங்களா? ஸோ 10 இதில் வந்து சேரரசர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்னூலார் அப்படின்னு சொல்லி பவனந்தி முனிவரை சொல்வோம். நாலடியார் எழுதினவங்க சமண முனிவர்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் எழுதின எல்லாருக்கும் வந்து எங்கள் டீம் சார்பாக ஆல் தி பெஸ்ட். உங்களோட மெயின் எக்ஸாம் நல்லபடியாக அமையறதுக்கும் எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கள். 25 மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க, வித் உங்களோட நேம் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் வரும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.